நண்பர்களுக்கு வணக்கம். ரெயின்போ ட்ரைனிங் அகாடமிலேருந்து உங்கள் ட்ரெயினர் ராம்போ. வாங்க என்னோட ட்ரெய்லர் அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ட்ரெய்லர் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் ஏர் பிரேக் சிஸ்டம். வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏர் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கார் பிரேக் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அப்படி எது நீங்கள் தப்பாக பிரேக்கை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரெய்லர் இருக்க மொத்தலோட கேபினுக்கு வந்துடும். அதனால் நம்ம பக்கத்துலேயே யூஸ் பண்ணணும். நம்ம ஏர் பிரேக் சிஸ்டத்தை பற்றி டெக்னிக்கலாக இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்த ஏர் டேங்குகளில் ஏர் ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வண்டியை மூவ் பண்ணணும். அதை பற்றி போகிறதுக்கு நம்ம வண்டிகளில் 2 மீட்டர் கொடுத்துருப்பாங்க. மீட்டர்களில் சிவப்பு கோட்டு கீழே இருந்தால் வண்டியை மூவ் பண்ணக்கூடாது. ஏர் ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் மூவ் பண்ணணும். ஏர் டேங்கில் சிவப்பு கோட்டு கீழே இருந்துச்சுன்னா வண்டியை ஸ்லோவில் ஓட விட்டு டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா வண்டி ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஏர் பிரேக் இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். எப்பயும் போல் நம்ம வேகமாக மீட்டரில் எவ்வளோ இருக்குது என்ன என்று ஏர் செக் பண்ணிக்கிடுவோம். செக் பண்ணிவிட்டு பிரேக் அப்ளை பண்ணுறப்ப நம்மளோட பின்னங்கால் கரெக்டாக பிரேக்குக்கு நடுவில் ப்ரெஷர் அதிகமாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் நம்ம ப்ரெஷர் பண்ணுறப்ப நார்மலாக ஃப்ரண்ட் விழுகும். இல்லை நீங்கள் ஃபுல் ப்ரெஷரையுமே இறக்குனீங்க அப்படின்னா வண்டி சடனாக பிரேக் ஆகும். அப்போ லோடு நமக்கு சரியும் எல்லா வேலையும் காட்டும். நம்ம பேக் பாதத்தை ப்ரெஷர் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா ஏர் பிரேக் கரெக்டாக எப்படி அப்ளை ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ அதை பற்றி நம்ம டெமோ வீடியோ பார்க்கலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு முதல்ல ஏர் எவ்வளோ இருக்கு பாருங்க. நமக்கு தேவையானது டேங்க் ஃபுல்லாக இருக்கு ஏர். அதனால் நம்ம மூவ் பண்ணிடலாம். வண்டியை மூவ் பண்ணி ரன்னிங்கில் போக விட்டுட்டு நம்ம இப்போ நார்மல் பிரேக் எப்படி யூஸ் ஆகுதுன்றத பாருங்க. நார்மல் பிரேக் நம்ம இப்படி யூஸ் பண்ணோம்னா பேக்ல இருக்க லோடு எல்லாமே கேபினுக்கு வர ஆரம்பிக்கும். டெய்லர் தொட்டியா இருந்தா டெய்லரோட பின்ன கட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம ஏர் பிரேக் எப்படி அடிக்கிறது பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி ரன்னிங்ல விட்டுருங்க. ரன்னிங்ல வண்டி போகட்டும். போக விட்டுட்டு நம்ம பேக் பாதத்தை எப்பயும் போல நம்ம பிரேக்கிங் நேரம் காலில் வச்சு பிளாட்ஃபார்ம்ல வச்சு நார்மலாக யூஸ் பண்ணுங்க. அழகுதான் வண்டி குழுங்காம கரெக்டாக நிற்கும். லோடுக்கு எல்லாத்துக்குமே நம்ம டெய்லர் கரெக்டாக யூசேஜ் ஆகும். இதுதான் ஏர் பிரேக்கோட சிஸ்டம். நாம் இன்ன வரைக்கும் பார்த்துக்கிறது மெயின் பிரேக் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறதுன்னு பார்த்தோம். மெயின் பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஹேண்ட் பிரேக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம பவர் பிரேக் அடிக்கிற மாதிரி தான் ஹேண்ட் பிரேக்கும். சடனாக ரியாக்ட் ஆச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகத்தான் வாய்ப்பு இருக்குது. அதனால அதையுமே நீங்கள் நார்மலாக தான் யூஸ் பண்ண வேண்டிய வரும். நம்ம ஏர் பிரேக் எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம ஹேண்ட் பிரேக்கையும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க அந்த அப்ளை பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ ஹேண்ட் பிரேக் சிஸ்டம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரன்னிங்கில் வரப்போ நமக்கு மெயின் பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஹேண்ட் பிரேக் மட்டும் தான் யூசேஜ். நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை நம்ம சடனாக பிரேக் எப்படி அடிச்சோமோ அதே மாதிரி நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி ஹேண்ட் பிரேக்கை நீங்கள் சடனாக யூஸ் பண்ணீங்கன்னா ஒன்று போகிற ரன்னிங்க்கு அதே வேகத்தில் அதே இடத்துல நிற்க பார்க்கும். அதுவும் நமக்கு டேஞ்சர். பத்தாமல் நீங்கள் அதே மாதிரி மறுபடியும் அப்ளை பண்ணிங்கன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆக மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. அதனால கீரில் முடிஞ்ச அளவுக்கு வண்டியை ஸ்லோவாக டவுன் பண்ணிவிட்டு வண்டி ரொம்ப ஸ்லோவானதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பொறுமையாக கொண்டு வந்துட்டு வண்டி நல்லா ஸ்லோவானதுக்கப்புறம் ஃபுல் மட்டும்தான் வண்டியை நிப்பாட்ட முடியும். மற்றபடி நீங்கள் சடனாக பிரேக் அடிச்சிங்கன்னா மேக்ஸிமம் பிரேக் ஃபெயிலியர் ஆகத்தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹேண்ட் பிரேக்கை நீங்கள் சடனாக யூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம எப்படி பிரேக் சிஸ்டம் வேலை பார்க்குறதுன்னு கற்றுக்கிட்டோம். இது எல்லாமே வண்டி கற்றுக்கிற வரவங்களுக்காக மட்டும்தான். ட்ரெய்லர் ட்ரைனிங் எடுக்க விருப்பம் உள்ளவங்க ரெயின்போ ட்ரைனிங் அகாடமியை கான்டாக்ட் பண்ணுங்கள். ரெயின்போ ட்ரைனிங் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.